பசின்றதை எப்படி நீங்கள் தாங்கிக்கிட்டு அத்தனை நாட்கள் இருந்தீங்க? எந்த ஒரு விஷயம் உங்களை ரொம்ப உறுதியாக வச்சுருந்துச்சு? ஒன்று சொல்கிறோமா, எங்கள் பசியை மறக்கிறதுக்கு எங்கள்கிட்ட மருந்து இருக்கு. மாலை பொழுதில் மயக்கத்திலே நான், இளையராஜா ஹார்மோனியம் வாசிக்க, நான் பாட கிட்டார் வாசிக்க, எங்கள் அண்ணன் பாஸ்கர் தபலா வாசிக்க, பாரதிராஜா உட்காந்து இப்படி தாளம் போட, இதுதான் சாப்பாடு. நிறைஞ்சு போடும். பார்க்கறதுக்கு ஆட்கள் வந்து உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் இருந்தால் வந்து கேட்டுட்ருப்பாங்க. ஐயா அந்த பாட்டு ஒரு பாட்டு பாடுங்க யார் சொன்னால் சார் நிலா பாடணும்னா யார் அந்த நிலவுன்னா பாட்டில் போயிடும், பசி தீர்ந்துடும். நிஜமாம்மா, சாப்பாட்டு பட்ட கதையே வேறு கதை, வேறு இதில் நல்ல ஜம்முன்னு சொல்லலாம். நிஜமாவே அது ஆனந்தமாக பட்டினியை வந்து சந்தோஷமாக அனுபவிச்சது நாங்கள் தான். வேறு யாரும் அப்படி அனுபவிச்சிருக்க முடியாது. இல்லையா, இது இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க இல்லையா, முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் கேங்கில், மேபி யாருக்கா கிடைச்சதுக்குன்னு எனக்கு தெரியல. அந்த 4 பேரில் யாருக்கு அந்த முதல் வாய்ப்பு கிடைச்சிது? எங்கே இருந்தாலும் 4 பேர் ஒன்று தான். பாவலர் பிரதர்ஸுங்கிற பேரெல்லாம் நாங்கள் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சது. பாவலர் பிரதர்ஸ், அதாவது பாவலர் வரதாஜோட தம்பிங்க. அதனால பாவலர் சகோதரர்கள், பாவலர் பிரதர்ஸ்னு சொல்லி தான் மியூசிக் பண்ண ஆரம்பித்தோம் ட்ராமாக்கெல்லாம். அதுக்கப்புறம் பாவலர் பிரதர்ஸுங்கிற நேமில் தான் மியூசிக்கில் என்ட்ரியாக இருந்தோம்.